மாதிரி பொய் சாட்சியெல்லாம் ரெடி பண்ணுவாங்கன்னு அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு இல்லம்மா. ஏய், என்னடி பேசுற நீ? அவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளவு கேஸ பாத்துருப்பாரு. போலீஸும் கவர்மெண்ட் லாயரும் சேர்ந்து இப்படி எல்லாம் எவிடன்ஸ் ரெடி பண்ணுவாங்கன்னு தெரியாத அவருக்கு. அதை உடைக்கிற மாதிரி அவர் வந்து ஸ்ட்ராங்கா பேசிருக்கணும்ல. ரஞ்சிதா, எனக்கும் அதான் தோணுதுமா. பெரிய வக்கீல்னு போய் நாம நம்பி ஏமாந்துட்டோம்னு நினைக்கிறேன். வக்கீல நம்பி ஏமாறலத்த, இந்த மகாராணிய நம்பிதான் நம்ம எல்லாருமே ஏமாந்து போயிட்டு இருக்கோம். என்னமோ நம்ம எல்லாரையும் விட இவளுக்கு தான் அருண் மேல அக்கறை இருக்கிற மாதிரியும் இவளாலதான் அவனை காப்பாத்த முடியும்னு ஓவரா பேசிட்டு இருந்தா. அது கடைசியில எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்களே. அக்கா, என்ன நடந்தாலும் நீ ரஞ்சிதா மேலதான் பழி போடுவியா? வக்கீல் சொத பண்ணதுக்கு இவன் என்னக்கா பண்ணுவா? அந்த சூப்பர் லாயரை ஏற்பாடு பண்ணதே இவதானடி. அவர் ரஞ்சிதா ஏற்பாடு பண்ண வக்கீல் இல்ல, ஜிஎம்ஸ் ரெஃபர் பண்ண வக்கீல். அப்படியே இருக்கட்டும்டி. அவர்கிட்ட போய் பேசுற பொறுப்பை இவகிட்ட தானே கொடுத்திருக்காங்க. அப்பாவையும் மாமாவையும் ஓரம் கட்டிட்டு முந்திரி கொட்ட மாதிரி இவ தானே போய் பாத்துக்கிட்டே இருந்தா அவரை. நம்ம வீட்டு பிரச்சனைய எவ்வளவு ஒருத்திக்கிட்ட ஒப்படைச்சா விளங்குமான்னு யோசிக்க வேணாமா? வித்யா, இதுதான் சாக்குன்னு திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? நாங்களே அருண் வெளியில வருவானா வரமாட்டானான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமையில கூட நீ ரஞ்சிதா மேல கோபத்தை காட்டணுமா? எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது மாமா. நான் அப்பவே சொன்னேன், பாலா சருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, அவர் ரெஃபர் பண்ண வக்கீல பாக்கலான்னு பல தடவை அடிச்சுக்கிட்டேன். ஒருத்தர் கூட என் பேச்ச மதிக்கவே இல்ல. சம்பந்தமே இல்லாத இவ சொல்ற பேச்சுதான் பெருசா நினைச்சிட்டு இருந்தீங்க. அதோட பலனை தான் இப்ப நம்ம எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அருண் வெளியே வரணுங்கிற ஆதங்கத்துலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஏய், நீ பேசாதடி. இனிமேல் நீ அருண் விஷயத்துல தலையிடவே கூடாது. வேற லாயரை வச்சு நாங்க பாத்துக்கிறோம். என்னால அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுங்க. எவ்ளோ பெரிய லாயரா இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன செட்பேக் வரதான் செய்யும். அதை வச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்களே நினைச்சுக்காதீங்க. ஆனா எதுவுமே முடியல. இன்னும் நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நட்ராஜன் சார் கண்டிப்பா இதை அப்படியே விட்டுற மாட்டாரு. ஏதாவது ஒண்ணு செஞ்சு அருணை கண்டிப்பா காப்பாத்திருவாரு. ஒருவேளை தீர்ப்பு அருணுக்கு எதிரா வந்தாலும் நம்ம அடுத்து ஹைகோர்ட்லயே போய் அப்பீல் பண்ணலாம். உன்னை நம்பினா காலம் முழுக்க நாங்க கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். நீயே ஒத்துக்கிற, அப்படிதானே? ஐயோ, அப்படி இல்லங்க. பொய் சாட்சிய ஈஸியா உருவாக்கலாம். ஆனா உண்மை என்னன்னு தேடி கண்டுபிடிக்கிறதா ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா தீர்ப்பு நாள் வரத்துக்குள்ள நான் அதை கண்டுபிடிச்சிருவேன்னு நம்புறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு தான் சொல்றேன். எங்களுக்கு இல்லாத அக்கறையா? வித்யா, போதும். இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. நம்ம பாதி தூரம் போயிட்டோம். இனிமே திரும்பி வர முடியாது. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அண்ணி, சுதா, அந்த டேப்லெட்டை கொண்டு போய் கொடு. சரிங்க. என்ன தம்பி, கோர்ட்டு விசாரணைலாம் முடிஞ்சு எப்போ வந்த? இப்பதான் வந்தேன் சார். உன் முகத்தை பார்த்தா கேஸ் உனக்கு ஃபேவரா போயிட்டு இருக்கு போல. இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் சாதகமா கோர்ட்ல நடக்கவே இல்லை. பொய்யான சாட்சிகள், பொய்யான ஆதாரங்கள்லாம் காட்டி நான் தான் அந்த கொலையை செஞ்சிருப்பேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படிப்பா எந்த டென்ஷனும் இல்லாம இருக்க? கோர்ட்ல இருந்து வெளியே வரும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் பொய்யா ரெடி பண்ணி என்னை மாட்டி விட பாக்குறாங்க. ஆனா வர வழியில தான் சார் நான் யோசிச்சு பார்த்தேன். என் ஒய்ஃப் ரஞ்சிதா இருக்கும்போது நான் எதுக்கு சார் இதுக்கெல்லாம் பயப்படணும்? நான் எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகணும்? ஒரு பெரிய கிரிமினல் லாயரை எனக்காக வாதாடுறதுக்காக என் ரஞ்சிதா கொண்டு வந்திருக்கா சார். அது மட்டும் இல்ல சார், ஃபீஸ் இல்லாம கூட அவர் எனக்காக ஆஜராவாரு.
எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் அவரை ரீச் பண்ணவே முடியாது சார். ஆனா பணத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எனக்காக அவரை ஆஜராக வச்சிருக்கா சார். ஆக்சுவலா நாங்க சில விஷயங்களாம் சொல்ல விடாம அவரை தடுத்துட்டோம். அதனாலதான் சாட்சியை உடைக்க முடியாம அவரை விட்டுட்டாரு. ஆனா என் ரஞ்சிதா கண்டிப்பா அதை விட மாட்டா சார். ஒருவேளை இந்த தண்டனையை நான் வேணா கூட ஏத்துக்கலாம் சார். ஆனா என் ரஞ்சிதாவால நான் உள்ள இருக்கிறது அவளால ஏத்துக்கவே முடியாது. எவனோ ஒருத்தனோட சதியால தான் என் மேல கொலைப்பழி விழுந்திருக்கு சார். அவன் சொல்லிதான் சகுந்தராவோட ஆளுங்க வந்து சரண்டர் ஆயிருக்காங்க. இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சகுந்தராவையே ரஞ்சிதா நேர்ல போய் பார்த்துட்டு வந்திருக்கா சார். என்னை வெளியே கொண்டு வரதுக்காக என் ரஞ்சிதா என்ன வேணாலும் பண்ணுவா சார். அவ இருக்கும்போது நான் ஏன் சார் பயப்படணும்? என் பக்கம் இருக்கிற உண்மை காப்பாத்துதோ இல்லையோ, என் ரஞ்சிதா என்னை கண்டிப்பா காப்பாத்துவா சார். நான் அதை 100% நம்புறேன். தம்பி, உனக்கு இந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொண்ணு எப்பேற்பட்ட பொண்ணா இருக்கணும். இப்படி கூட ஒருத்தர் இருக்க முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. அம்மாவுக்கு அப்புறம் எந்த நிலைமையிலும் நம்மள தாங்கி பிடிக்கிறது பொண்டாட்டி தான். அதனாலதான் அவங்கள இன்னொரு அம்மான்னு சொல்றாங்க. ஒரு பெரிய கஷ்டத்தை தாண்டி வர்றதுக்கு நம்பிக்கையும் தைரியம் மட்டும் இருந்தா பத்தாது. என்ன நடந்தாலும் உனக்கு நான் இருக்கேன்டான்னு நம்ம கூடவே நிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் நம்ம பொண்டாட்டியா இருந்தான்னா மலை மாதிரி பிரச்சனை வந்தாலும் ஈஸியா அடிச்சு உடைச்சிட்டு வந்துடலாம் தம்பி. உனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி தான் அமைஞ்சிருக்காப்பா. உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்பா. என் பொண்டாட்டியும் அப்படிதான்பா. எனக்கு அவ சாமி மாதிரி. அவ தான் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு என்னையும் விட்டு கொடுக்காம இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் திருந்திடுவேன்னு நம்புறாப்பா. அந்த நம்பிக்கைக்காவது நான் மாறி வாழணும்னு ஆசைப்படுறேன்பா. பார்க்கலாம். தம்பி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இதுக்கு மேலேயும் வீட்டுல உண்மையை சொல்லாம தள்ளி போடாத. உனக்காக எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கிற உன் பொண்டாட்டிக்காக நீ இதை செய்யறதுதான் நியாயமா இருக்கும். அவங்க உனக்காக படுற கஷ்டத்தை உங்க அம்மாவும் கூட இருந்து பாக்குறாங்க. நீ இந்த உண்மையை சொன்னா கண்டிப்பா அவங்க உங்களை ஏத்துப்பாங்க. நானும் அந்த முடிவுக்கு தான் சார் வந்திருக்கேன். இந்த கேஸ்ல இருந்து விடுதலையாகி வெளியே போனதுமே முத வேலையா ரஞ்சிதா என் பொண்டாட்டிங்கிற விஷயத்தை அம்மா கிட்ட சொல்ல போறேன். வீட்டுக்கு போனதும் மனசு மாறிடாதுப்பா. இல்ல சார், இந்த தடவையும் நான் சொல்ல தவறிட்டா நானே என்னை மன்னிக்க மாட்டேன் சார். நிச்சயமா நான் உண்மையை சொல்ல தான் போறேன் சார். என்னங்க? சாரி சார், நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ரிலாக்ஸ் வித்யா, நான் இப்பதான் வந்தேன். ரிலாக்ஸா இருங்க. ஒரு முக்கியமான என்கொயரி சார். கோர்ட்டுக்கு போய் ஆக வேண்டிய சிச்சுவேஷன். அதான் நீங்க சொன்ன நேரத்துக்கு வர முடியல சார். சாரி சார். அதான் ஃபோன்லயே சொல்லிட்டீங்களே வித்யா. நம்ம நல்ல நேரம். நம்ம பார்க்க வேண்டிய ஆள் மார்னிங் கொஞ்சம் பிஸியா தான் இருந்தாரு. ஈவினிங் வரலாமான்னு கேட்டேன், அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஓ. அது சரி, கோர்ட்ல என்னாச்சு? நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன்ல எதுவுமே கேட்டுக்கல. கேஸ் டோட்டலாவே அருணுக்கு எதிராக போயிட்டு இருக்கு சார். ஏன் அப்படி சொல்றீங்க? சரண்டர் ஆன ஆளுங்களை எனக்கு தெரியாதுன்னு அருண் சொல்லிட்டான். ஆனா அருண் அவங்களோட கார்ல போன மாதிரி, அவ அக்கவுண்ட்ல இருந்து அவங்களுக்குலாம் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரிலாம் ஃபேக்கா எவிடன்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க சார். அச்சோ, அட பாவீங்களா. அருண் அப்படி மாட்டி வர்றதுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்களா? அருணோட லாயர் இதெல்லாம் பொய்யான ஆதாரம்னு ஆர்கியூ பண்ணவே இல்லையா? அவர் சுத்த வேஸ்ட் சார். ரஞ்சிதா ஏற்பாடு பண்ண வக்கீல்ல வேற எப்படி இருப்பாரு? வாங்கின ஃபீஸ்க்கு ஏதோ பேசணுமேன்னு பேசிட்டு உட்காந்துட்டாரு. கேஸ் போற போக்க பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஆக்சுவலா நான் ஒரு பெரிய லாயர் கிட்ட பேசி வச்சிருந்தேன். கேஸ் மட்டும் அவர்கிட்ட போயிருந்தா போலீஸையும் கவர்மெண்ட் லாயரையும் அலற விட்டுருப்பாரு. அதை மிஸ் பண்ணிட்டீங்களே தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் தான் சொன்னல சார், வீட்ல எல்லாருமே ரஞ்சிதாவோட பேச்சு கேட்டுதான் ஆடுறாங்க.
என்னால எதுவுமே செய்ய முடியல சார். ம் புரியுதுங்க. இப்போ ஹியரிங் தானே முடிஞ்சிருக்கு. தீர்ப்பு வர்றதுக்குள்ள ஏதாவது மிராக்கல் நடக்குதான்னு பார்ப்போம். சார், நம்ம யார பார்க்க போறோம்னு சொல்லவே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், உட்காருங்க. தேங்க்யூ. சார், ஐ எம் பாலா. திஸ் இஸ் வித்யா. வணக்கம் சார். வணக்கம்மா. இவங்க வேலை விஷயமா தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் சார். குருபரன் சார் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. வாரிசு அடிப்படையில இவங்களுக்கு எப்பவோ வேலை கிடைச்சிருக்கணும். இவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி பிரச்சனை பண்ணதுனால அதை அப்படியே ஹோல்டில் போட்டாங்க. சார், இந்த சின்ன வயசுலயே புருஷனை இழந்தது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு உங்களுக்கே தெரியும். அது கிடைச்சா மட்டுமே இவங்களால மென்டலாகவும் ஃபினான்ஷியலாகவும் மீண்டு வர முடியும். சார், நீங்கள் தான் உங்கள் ஹையர் அஃபிஷியல் கிட்ட சொல்லி கொஞ்சம் புஷ் பண்ணணும் சார். குருபரன் சார் சொன்னதுமே நான் பேசிட்டேன் சார். ம் பிரச்சனை பண்ணதுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, இன்னொருத்தவங்க அன்கான்சியஸ்ல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுல இனிமே எந்த இஷ்யூவும் வராதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேனே. அந்த போஸ்டிங்க்கு இம்மிடியட்டா எங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி சீக்கிரமே ஆர்டர் கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ம், இது விஷயமா திரும்ப எப்போ சார் கால் பண்ணோம்? அவசியமே இருக்காது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இவங்க வேலையில ஜாயின் பண்ணிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அப்போ நாங்கள் கிளம்புறோம். வேலை கிடைச்ச உடனே உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஓகே சார். சார். ஓகே. தேங்க்யூ சார். என்ன வித்யா, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமானே எனக்கு புரியல சார். ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொன்னீங்க, ஆனா என் வேலை விஷயமா கூப்பிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ரொம்ப நாளாவே நான் குருபரன் சார் மூலியமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. கன்ஃபார்மாக எதுவுமே தெரியாமல் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அண்ட் இது கவர்மெண்ட் வேலை வித்யா, என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது இல்லையா? சூழ்நிலை எப்படி வேணா மாறும். உங்ககிட்ட முன்னாடியே நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு அது நடக்காமல் போச்சுன்னா எனக்கு தானே அசிங்கம். உங்களையும் நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரி ஆயிடும். ஏற்கனவே நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ். இதில் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிடுவீங்க. அதனால தான் இதை பற்றி எதுவுமே சொல்ல. இந்த வேலை ஆல்மோஸ்ட் உங்களுக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ நான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன். இவ்ளோ சீக்கிரமா எனக்கு ஃபேவரா இது முடியும்னு சொல்லி நான் சத்தியமா நினைக்கவே இல்லை சார். இது எல்லாமே உங்களால தான் சார் நடந்திருக்கு. உங்களுக்கு நான் வார்த்தையால நன்றி சொன்ன போதது சார். என் லைஃபே என்னாச்சு வித்யா, பாதியிலே நிறுத்திட்டீங்க? ஒன்றும் இல்லை சார். என் நன்றியை எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நேரம் வரும்போது கண்டிப்பா நான் அதை செய்வேன் சார். சரி, கிளம்பலாமா? ஏப்பா கொஞ்சம் பேடி போப்பா. யோ நீ போப்பா. நீ போப்பா. ஐயோ,
அருணோட அக்காக்கும் ஏன் மாமாக்கும் எப்படி பழக்கமாச்சு? ரெண்டு பேரும் பேசிட்டு போறத பார்த்தா ஒருத்தர் நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்கே. மாமா அவங்க ஏன் நாத்தனாருன்னு தெரிஞ்சுதான் பழகிட்டு இருக்காரா, இல்ல அவங்க தற்செயலா பழக ஆரம்பிச்சிருக்காங்களா? ஒன்னா போற அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும்? நான் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சவங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தா வேற மாதிரி பிரச்சனையா இருக்குமே. எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. போன் அடிக்கிறது கூட தெரியாம இப்படி தூங்கிட்டு இருக்காரே. கண்ணே ஏன் இப்படி இருக்கு? பேரே சரியா தெரிய மாட்டேங்குது. சரி, அவரே பார்த்து பாரு. சார் போன் தான் எடுக்கல, பேசாம மெசேஜ் அனுப்புவோமே. இப்பவும் அப்படித்தானே இருக்கு. கண்ணை செக் பண்ணணும் போல இருக்கே. கோமதி, கோமதி, என் போன்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். போன் வந்ததுங்க, யாருன்னு பார்த்து எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. போன் எடுக்கலன்னு அவங்க தான் மெசேஜ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார் ஃபோன் பண்ணாங்கன்னு பாத்தியா? இல்லங்க, கண்ணு ஏதோ சரியா தெரியலங்க. சாயந்தரம் வரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு. இப்பதான் ஏதோ சரியா தெரிய மாட்டேங்குது. ரொம்ப மங்கலா தெரியுதுங்க. மெசேஜ் கூட சுத்தமா படிக்க முடியலங்க. யாரு கூப்பிட்டாங்கன்றதே தெரிய மாட்டேங்குது.
என்ன கோமதி ஏன் இப்பெல்லாம் பயன்படுத்துற? இவரு நாளைக்கு எப்படி இருக்குன்னு பாரு. இதே மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல கண்டக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிடலாம். சரியா? ஆ சரிங்க. சரி, நீ போயிட்டு சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுப்போ. ஆ சரி. கோமதி, உன் கண்ணில் கோளாறு வந்ததுக்கு காரணமே நான் தாண்டி. இவ்வளோ நாளாக நான் உனக்கு கொடுத்த மருந்து இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டாக காலியாக்கி உன் கதை ஒரு நாள் முடிய போகுதுடி. உனக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். சாரி டு டிஸ்டர்ப் யூ சார். என்னன்னு தெரியல, எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண. நீங்க எடுக்காதனால தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண சார். என் லைஃப்ல நான் பார்த்த ரியல் ஹீரோ நீங்க தான் சார். எனக்கு வேலை வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையும் காப்பாத்தி என் லைஃபையும் காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான் சார். உங்களை மாதிரி ஒருத்தர் என் லைஃப்ல வந்தது என்னோட லக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much ஃபார் எவ்ரிதிங்.